கண்டக சனி கன்னியா ராசிக்காரங்க 7ஆம் இடத்தில் வராரு. நீங்கள் மட்டும் திருநாளாறு கண்டிப்பாக போகணும் சனீஸ்வரர் கோயிலுக்கு. அங்கே போயிட்டீங்கன்னா தேகாரோக்கியத்தில் வரக்கூடிய பாதிப்புகளை பரிபூர்ணமாக நிவர்த்தார். சனி 7ல் வருது. அதே சமயம் ராகு எங்கே வருது? 6ஆம் இடத்துல வருது. ஜென்மத்தில் இருந்த கேது விலகி 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் கோயில் திருப்பணிகளுக்கெல்லாம் நிறைய செலவு செய்யக்கூடிய ராசியில் யார் வருது? கன்னியா ராசிக்காரர்கள். தொழிலில் 10ஆம் இடத்துக்கு குரு வராரு. தொழிலில் மட்டும் அந்த குரு பயிற்சிக்கு முன்னாடியே, அதாவது குரு பயிற்சி 14/5/2025 வருது. அதுக்குள்ளேயே தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீர்த்துக்குங்க. தொழில் ஏதாவது மாற்றம் வந்தால் எடுத்துக்குங்க. தொழிலில் யாரோடையும் சண்டை போடாதீங்க. கூட்டாளிகளோட ஏதாவது மன வருத்தம் இருந்தாலும் நீங்களே வெள்ளை கொடி காட்டி வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கின்னு சமாதானம் பண்ணிக்கோங்க. தொழிலை விட்டுறாதீங்க. 7ல் வரக்கூடிய சனி குடும்பத்தை கெடுக்கும், குடும்பத்தை கெடுக்கும்னு மட்டும் நம்பாதீங்க. தொழிலையும் கெடுக்கும், குடும்பத்தையும் கெடுக்கும். அந்த எதுக்கு வருதுன்னா, நீங்கள் ஏதாவது தகராறு பண்ணுவீங்க, ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்ப்பீங்க, பிடிவாதத்தில் இருப்பீங்க. அந்த பிடிவாதமெல்லாம் கூடவே கூடாத காலகட்டம் என்பது கன்னியா ராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும். தைரியம் ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும். கொஞ்சம் ஆக்டிங் பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் நான் இப்படி தான் இருப்பேன், நான் ரொம்ப ஆனஸ்ட்டு, நான் ரொம்ப சத்தியமானெல்லாம் நடைமுறைக்கு ஒத்துக்காது. அது உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. புரியுதா? எல்லாத்துலேயும் அப்படியே மூட் ஸ்விங் ஆகாதீங்க, கோவப்படாதீங்க, ரொம்ப திட்டாதீங்க. குடும்பத்துலேயும் திட்டாதீங்க, வெளியிடத்துலையும் திட்டாதீங்க. கொஞ்சம் மெடிடேஷனுக்கு போயிடுங்க. தினமும் பக்கத்தில் இருக்கிற கோயில் பாருங்கள். ஏன்னா இந்த கோபம்தான் இந்த சமயத்தில் பிரச்சனை கொடுக்கும். அதே சமயம் 6ஆம் இடத்தில் ராகு இருக்கனால சர்வ சத்ரு ஜெயம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முடிப்பீங்க. பெரிய யோகம். அடிக்கடிக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய பிராப்தம். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள். வேற்று மதத்தினால் அதிகம் ஆதாயம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு. பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடியது. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவது. திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது. இரத்தபந்த உறவுகளில் அனுகூலம் காணப்படுகிறது. பழைய கடன்கள் செட்டில் செய்வது. தனம் குடும்பம் வாக்கு பெறுவது. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்படும்.